அதனால நான் வைக்கிறது இல்ல. போக வேண்டாம். ஐயய்யோ! இது நான் வம்பா போச்சு. அப்புறம் எனக்கு பசிக்கும்ல. சொல்லுங்க. என்ன குழம்பு வச்ச? கொஞ்சம் அனுப்பி வை. ஏன் ஆல்ரெடி என் ஃபோன் வந்து ரொம்ப டம்மியா இருக்கு. நான் வேற உனக்கு அனுப்புறேன்ட்டு குழம்பு அதில ஊத்தி, மூக்கி அப்படிலாம் பண்ண முடியாது. நான் வேணா சொல்ற மெத்தட் எப்படி வைக்கணும்னு இந்த மாரி வச்சு சாப்பிட்டுக்கோ. இல்லைன்னா வீட்ல இருக்கிறத சாப்பிட்டு அப்புறம் சோறே குடுக்க மாட்டாங்க அடுத்த வேலைக்கு. சொல்லுங்க. ஆனா என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம பேசுவோமேனுங்க. அப்படிங்களாங்க? சரி சொல்லுங்க. உங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் ஓகேவா? சொல்லுங்க. என்ன சாப்பிட்டீங்க? மதியம் என்ன சாப்பிட்டீங்க? இப்ப என்ன சாப்பிட போறீங்க? என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க இருந்து நீங்க லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க? அதே மாரி நெறைய பேர் நான் கேட்கிறேன். என்னோட லைவ் எங்கெல்லாம் தெரியுதுன்னு எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆர்வமா, ஆசையா இருக்குங்க. என்னோட லைவ் எங்கெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் உங்க ஊர் பேர மட்டும் ஷேர் பண்ணுங்க. லைக் போடலாம் கூட பிரச்சனை இல்லங்க. வேற கமெண்ட் பண்ணலனாலும் மீன் குழம்பு. வெறுப்பேத்துறீங்க மை லார்ட். இன்னைக்கு நான் வியாழக்கிழமை. நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன். ஆனா நீங்க மீன் குழம்பு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் மன தைரியத்தை கட்டுப்பாடோட வைத்துக்கொண்டு நல்லா சாப்பிடுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? அப்பவே உன் லைவ் பார்த்தேன். அப்ப ஏன் வரல? ஏன் வரல? ஒய்? வாட் ப்ராப்ளம்? கன்னியாகுமரி. சூப்பர், சூப்பர், சூப்பர்ங்க. கன்னியாகுமரிக்குலாம் நம்ம லைவ் போயிருக்குதுங்க. எவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி ஊர் பேர் போட்டா தானங்க தெரியும். சொல்லுங்க. கடைக்கு போயிட்டேன். கடைக்கு எங்க போன? டீ கடைக்கு. ஊசி டீயா? வாங்க, வாங்க. ஆதி பகவான் சகோ வணக்கம், வணக்கம். ஹாய், ஹாய். வணக்கம் தோழி. அதான் லேட்டா வந்தேன். ஏதோ வராம இல்லல்ல. சூப்பர். சாப்பிட்டாச்சு. சாப்பிடணும். பசிக்குது. க்ளோஸ் பண்ணலாம். நம்ம அது ஒரு புதுசா ஒரு தோழர் வந்தாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். எலக்ட்ரிஷியன் வேலை சூப்பருங்க. பார்த்து சேஃப்டியா செய்யுங்க. செப்பல் போட்டுக்கோங்க. எனி டைம் என்னோட அட்வைஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எலக்ட்ரிஷியனை ஷாக் அடிக்கும்ல. செப்பல் போட்டுக்கோங்க. ஈரத்துல கை வச்சு வைக்காத. பார்த்து வேலை செய்யுங்க. ஓகேவா? சாப்பிடாமலே எப்போது சொன்னா நம்பவா போறீங்க? நல்லா வயிற்று ஃபுல்லா ரொப்பிட்டு வந்து உட்காந்துட்டு சாப்பிடலன்னு சும்மா சொல்றேன்னு கேட்க போறீங்க. பசி அப்பா நம்புங்க. நானும் கன்னியாகுமரி தான். நாகர்கோயில் கன்னியாகுமரி கிட்ட இருக்கா? என்ன நைட்டு சாப்பாடு தோழி? நைட்டு வந்து சாம்பார், ரசம், ஒயிட் ரைஸ். ஓகே, ஓகே. ஆமாங்க. பார்த்து வேலை செய்யுங்க. எலக்ட்ரிஷியன் வேணா கொஞ்சம் இந்த கம்பத்துலலாம் ஏறி வேலை செய்வீங்களா? ரொம்ப சேஃப்டியா வேலை செய்யுங்க. கப்பும் முக்கியம் பிகிலுன்ற மாரி உயிர் முக்கியம் பிகிலு. பார்த்துங்க. எலக்ட்ரிஷியன் எல்லா வேலையுமே ஆபத்து இருக்குதான். இப்போ பிளம்பர் வேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து ட்ரைனேஜர் வேலைலாம் அப்புறம் இந்த ட்ரைனேஜர் வேலை செய்கிறாங்கல்லங்க, அவங்களாம் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வேலை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா வேலையை அதில் செய்யக்கூடாது. அதில் இறங்கி செய்யவே கூடாது. அப்படி செய்யணுன்ற கட்டாய வேலைலாம் பார்த்தீங்கன்னா, பிளம்பருக்குலாம் கூட அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா மாஸ்க் இறுக்கி மூடிக்கிங்க. நான் செய்யும்போது அப்புறம் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து நல்லா கையை வந்து சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஒரு வாழைப்பழம் எதனா இருந்தால் சாப்பிட்ருங்க. அது எதுவாக இருந்தாலும் அடிச்சுட்டு வரும். அப்புறம் வந்து கார்பெண்டர் வேலையுமே கார்பெண்டர்னா வந்து தச்சர் வேலைன்னு சொல்லுவாங்களா, ஆசாரி வேலைன்னு சொல்லுவாங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தூள்லாம் ரொம்ப உள்ள டஸ்ட் அதிகமாக போகும். அவங்க வந்து கண்டிப்பாக ரெகுலராக ஒரு வாழைப்பழம் ஏதாவது ஒரு வாழைப்பழம் ரெகுலராக நைட்டில் சாப்பிட்டுட்டே வரணும். அதுவுமே சரியாகும். ஓகேவா? இங்கே வீட்டிலே தினமும் மீன் சாப்பாடு. மீன் சாப்பாடா? பாத்தியா? நல்லா முழுங்கி புட்டி யாப்பம் விடுது. ஹலோ, என்ன மூக்கு புடப்பா இருந்தா அப்படிதான் பேசும் அப்படின்னு எங்க அக்கா சொல்லுவாங்க. யார் தெரியுமா? தெரியுமா? யாரும் தெரியுமா எங்க அக்கா? சாயக்கா. சொல்லு தம்பி. மேடம் வந்தாங்களா தோழி? வீடியோ பார்த்துருப்பீங்களே. அப்படியே நடிப்பீங்க. தெரியாத மாதிரியே. நான் தினமும் சாப்பாடு, பிறகு தினமும் பழம் சாப்பிடுகிறேன். சூப்பருங்க, சூப்பருங்க. நல்ல பழக்கம் தாங்க. உண்மையுமே வந்து வெளியே வேலை செய்கிற ஆம்பளைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க டெய்லி நைட்டில் வந்து ஒரு வாழைப்பழம் ஏதாவது சாப்பிடுங்க. அதுவும் மெயினாக வந்து இந்த கார்பெண்டர் வேலை செய்கிறவங்க, ப்ளம்பர் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கான வேலை செய்கிறவங்க, அப்புறம் இந்த கொத்தனார் வேலை, சிமெண்ட்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, மாதிரி மார்பிள்ஸ்லாம் போடுறாங்க, ரொம்ப நிறைய டஸ்ட் இருக்கிறவங்கலாம் டெய்லி நைட்டில் அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி சாப்பிடுங்க. சரியா? எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் என்னுடைய விஷயம்